ஊரில் துணி வெளுக்கும் தொழிலை செய்து வந்தான் ஒருவன். அவனுக்கு 3 மகன்கள் இருந்தனர். மூவருமே அழகான இளைஞர்களாக இருந்தனர். எவ்வளவு உழைத்தும் அவர்களால் வயிறார உண்ண முடியவில்லை. வறுமையில் வாடினார்கள். ஒரு நாள் அவர்கள் வீட்டிற்கு அழகான ஒரு பெண் வந்தாள். அம்மா, நான் பக்கத்து ஊரைச் சேர்ந்தவள். எங்கள் வீட்டில் உள்ள வேலைகளை செய்வதற்கு ஆட்கள் தேவைப்படுகின்றது. உங்கள் மகன்களை அனுப்ப முடியுமா என்று கேட்டாள். நாங்கள் நல்ல சம்பளமும் சாப்பாடும் கொடுப்போம் என்றாள். இதை கேட்ட மூத்த மகன், அம்மா, இங்கு நான் வறுமையில் வாடுகின்றோம். நான் இவருடன் செல்லுகின்றேன் என்றான். அவர் சொல்கின்ற வேலைகளை செய்து நல்ல பெயர் வாங்கு என்று அவனை அனுப்பி வைத்தாள் அந்த தாய். அவனை அழைத்து கொண்டு நடந்த அந்த அழகி நீண்ட தூரம் சென்ற பிறகு அவர்கள் ஒரு மாளிகையை அடைந்தார்கள். இதுதான் என் மாளிகை. இங்கு நீ உன் விருப்பம் போல இருக்கலாம். எந்த அறையை வேண்டுமானாலும் திறந்து பார்க்கலாம். ஆனால் அந்த கடைசி அறையை மட்டும் நீ திறந்து பார்க்கவே கூடாது. என் கட்டளையை நீ மீறினால் நான் பொல்லாதவனாகி விடுவேன் என்றாள். எல்லா அறைகளின் சாவியும் இங்கே உள்ளது என்றாள் அவள். நான் ஏன் உங்கள் கட்டளையை மீறப் போகின்றேன்? அந்த அறையை திறந்து பார்க்க மாட்டேன் என்றான் அவன். தோட்டத்தில் இருந்த ஒரு சிவப்பு ரோஜா பூவை பறித்து அவன் சட்டையில் வைத்து விட்டாள். நீ எனக்கு உண்மையானவனாக இருந்தால் நான் வரும் வரை நீ இந்த பூவை எடுக்கக்கூடாது என்றாள். தன் அழகில் மயங்கி அவள் பூவை தருவதாக எண்ணினான் அவன். நான் வெளியே செல்லுகின்றேன். எப்பொழுது வருவேன் என்று எனக்கு தெரியாது. அந்த அறையை மட்டும் நீ திறக்காதே என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள். ஒவ்வொரு அறையாக பார்த்து கொண்டே வந்தான் அவன். ஒவ்வொரு அறையிலும் விலையுயர்ந்த பொருட்கள் இருந்தன. ஒரு அறையில் நவரத்தினங்களும் பொற்காசுகளும் கொட்டி கிடந்தன. எவ்வளவு நல்ல வாழ்க்கை கிடைத்து இருக்கின்றது, நாம் இங்கேயே மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நினைத்து கொண்டான் அவன். பூட்டியிருந்த கடைசி அறை அவன் கண்ணில் பட்டது. அவனால் ஆர்வத்தை அடக்க முடியவில்லை. அந்த அறைக்குள் அப்படி என்னதான் இருக்கும்? ஏன் நம்மை பார்க்க வேண்டாம் என்று தடுக்கின்றாள். மெல்ல திறந்து பார்த்துவிட்டு உடனே மூடிவிடுவோம். கண்டிப்பாக அவளுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை என்று நினைத்தான் அவன். சாவியை போட்டு மெதுவாக அந்த கதவை திறந்தான். உள்ளிருந்து அழுகுரலும் ஓலமும் கேட்டன. உள்ளே நுழைந்தான். அங்கே கொடிய தீயில் பல உயிர்கள் வெந்து கொண்டிருந்தன. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று அவை கெஞ்சின. தன்னை அழைத்து வந்திருப்பது பிசாசு என்ற உண்மை அவளுக்கு புரிந்தது. அவசரமாக அந்த கதவை மூடி பூட்டு போட்டான். எதுவுமே நடவாதது போல தன் அறைக்குள் வந்து அமர்ந்தான் அவன். அந்த தீயின் வெப்பத்தால் அவன் சட்டையில் இருந்த பூ வாடி விட்டது. இதை அவன் கவனிக்கவே இல்லை. மீண்டும் அங்கு வந்து அந்த பெண் அவனை மேலும் கீழும் பார்த்தாள். என் கட்டளையை நீ மீறிவிட்டாய். அந்த அறையை திறந்து பார்த்து இருக்கின்றாய். உனக்கு என்ன தண்டனை தெரியுமா என்று கோபத்துடன் கத்தினாள் அவள். நான் திறக்கவில்லை என்று நடுங்கிக் கொண்டே சொன்னான் அவன். உன் சட்டையில் உள்ள ரோஜா பூ எப்படி வாடியது? என்னிடமா பொய் சொல்லுகின்றாய்? நீயும் அந்த தீயில் கிடந்து புலம்ப வேண்டியதுதான் என்று அவனை இழுத்து கொண்டு சென்றாள் அவள். என்னை மன்னித்து விடுங்கள், இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன் என்று கதறினான் அவன். அவன் அந்த தீயில் தள்ளிவிட்டு அறையை பூட்டினாள் அவள். துணி வெளுப்பவனின் வீட்டிற்கு மீண்டும் வந்தாள் அவள். அம்மா, உங்கள் மகன் எங்கள் வீட்டில் நன்றாக இருக்கின்றான். அங்கே அவனுக்கு வேலை அதிகமாக இருக்கின்றது. ஆதலால் தம்பியை அழைத்து வர சொன்னாள். அதனால் தான் வந்தேன் என்றாள். அடுத்தவனும் அவளுடன் புறப்பட்டான். இருவரும் மாளிகையை அடைந்தார்கள். வழக்கம் போல அவனுக்கும் சிவப்பு ரோஜாவை சட்டையில் வைத்து விட்டது அந்த பெண். அவனிடமும் எந்த காரணத்தை முன்னிட்டும் கடைசி அறையை மட்டும் திறக்காதே என்று சொல்லிவிட்டு சென்றாள் அவள். ஆர்வத்தை அடக்க முடியாத அவனும் அந்த அறையை திறந்தான். திரும்பி வந்த அவள் அவனையும் தீக்குள் தள்ளினாள். துணி வெளுப்பவனின் வீட்டிற்கு 3ஆம் முறையாக வந்தாள் அவள். உங்கள் 2 மகன்களும் என் மாளிகையில் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அங்கே வேலை அதிகமாக இருக்கின்றதாம். கடைசி தம்பையையும் அழைத்து வர சொன்னார்கள். அதற்காகத்தான் வந்தேன் என்றாள் அவள். என் மகன்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அதுவே எனக்கு போதும்.
இவனையும் அழைத்து செல் என்றாள் அந்த தாய். கடைசி மகனையும் அழைத்து கொண்டு அவள் புறப்பட்டாள். இருவரும் மாளிகையை அடைந்தனர். வழக்கம் போல் அவன் சட்டையிலும் ரோஜா பூவை அணிவித்தாள் அவள். என் அண்ணன் எங்கே 2 பேரும் என்று கேட்டான் அவன். வேறு வேலையாக வெளியூர் சென்றிருக்கின்றார்கள், ஒரு பொய் சொன்னாள். வர 1 வாரம் ஆகும். நீ இந்த மாளிகையில் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனால் கடைசி அறையை மட்டும் திறக்கக்கூடாது. மீறினால் உனக்கு கடும் தண்டனை கிடைக்கும். நான் வெளியே செல்லுகின்றேன், திரும்பி வர நேரமாகும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டாள் அவள். அண்ணன் இருவரையும் காணவில்லை. வந்தவுடன் சட்டையில் ரோஜா பூவை வைக்கின்றாள். ஒரு அறைக்கு மட்டும் செல்ல வேண்டாம் என்கின்றாள். ஏதோ சூழ்ச்சி நடக்கின்றது என்பது அவனுக்கு புரிந்தது. அறிவு கூர்மையுடைய அவன் சிந்தனையில் ஆழ்ந்தான். திறக்கக்கூடாது என்று தடுத்த அறைக்கு ரோஜா பூவிற்கும் ஏதோ தொடர்பு உள்ளது என்று அவனுக்கு தோன்றியது. சட்டையில் இருந்த ரோஜா பூவை எடுத்தான். அருகில் இருந்த கிண்ணத்தில் வைத்து மூடி வைத்தான். மெதுவாக நடந்து அந்த அறை கதவை திறந்தான். உள்ளே தீயில் பலர் துடித்து கொண்டிருப்பது தெரிந்தது. அவர்களில் தன் 2 அண்ணனும் இருப்பதைக் கண்டு திகைத்து போனான். எங்களால் இந்த வேதனையை தாங்க முடியவில்லை தம்பி. நீதான் எப்படியாவது எங்களை காப்பாற்றியாக வேண்டும். புத்திசாலியாக நீ ரோஜா பூவை சூடாமல் சட்டையில் வைக்காமலே வந்து இருக்கின்றாய். நீ வந்திருப்பது அந்த பிசாசிற்கு தெரிய வாய்ப்பே இல்லை என்றான் மூத்தவன். கவலைப்படாதீர்கள் அண்ணா, நான் உங்களை எப்படியும் காப்பாற்றுகின்றேன் என்று வெளியில் சென்றான் அவன். பழையபடி அந்த அறையை பூட்டினான். ரோஜா பூவை எடுத்து தன் சட்டையில் மீண்டும் வைத்து கொண்டான். இரவு நேரம் அவள் வந்தாள். ரோஜா பூ வாடாததை கண்டாள். அவன் அந்த அறைக்குள் நுழைந்திருக்க மாட்டான் என்று நினைத்தாள். நாள்தோறும் அவன் சட்டையில் புதிய ரோஜா பூவை சூடிவிட்டு சென்றாள். தன் 2 அண்ணன்களையும் எப்படி தப்பிக்க வைப்பது என்று சிந்தனையில் ஆழ்ந்தான் அவன். 4 நாட்கள் சென்றன. அந்த அழகிய பெண்ணை பார்த்து அவன், இங்கே எனக்கு ஏராளமான வேலை இருக்கின்றது. துணி துவைக்க நேரமே இல்லை. அழுக்கு துணிகளை எல்லாம் பெரிய மூட்டையாக கட்டி வைத்திருக்கின்றேன். என் அம்மாவின் வீட்டில் கொடுத்து விட்டு வாருங்கள் என்றான். நாளை மாலை அந்த மூட்டையை தூக்கிச் செல்லுகின்றேன் என்றாள் அவள். பொழுது விடிந்தது. அவள் வழக்கம் போல வெளியே சென்றாள். அறைக்குள் சென்ற அவன் மூத்த அண்ணாவை வெளியே கொண்டு வந்தான். நீ நம் வீட்டிற்கு செல்ல ஏற்பாடு செய்துள்ளேன். நான் சொல்லுகின்றபடி நடந்து கொள், எல்லோரும் தப்பிக்கலாம் என்றான் அவன். பெரிய சாக்கிற்குள் அண்ணாவை நுழைத்தான் அவன். சுற்றிலும் அழுக்கு துணிகளை வைத்தான். சாக்கை இருக்க கட்டினான். அந்த பெண் வந்தாள். அவளிடம், அவன் அழுக்கு துணி மூட்டை தயாராக உள்ளது, அதை தூக்கி செல்லுங்கள். வழியில் எங்கும் மூட்டைகள் கீழே வைக்க கூடாது. வைத்தால் எனக்கு தெரிந்துவிடும். என்னை ஏமாற்ற முடியாது. மூட்டையை கீழே வைத்தால் வைக்காதே என்று குரல் கொடுப்பேன். இருட்டுவதற்குள் இந்த மூட்டையை என் அம்மாவிடம் சேர்த்து விடுங்கள். அவரிடம், அடுத்த வாரம் வேறு அழுக்கு மூட்டை கொண்டு வருகின்றேன். இதை துவைத்து வையுங்கள். அப்பொழுது எடுத்து செல்லுகின்றேன் என்று சொல்லுங்கள். அங்கே அதிக நேரம் தங்காதீர்கள். உடனே புறப்பட்டு விடுங்கள் என்றான் அவன். சூழ்ச்சியை அறியாத அவள் மூட்டையை தூக்கி கொண்டு புறப்பட்டாள். மூட்டை மிகவும் கனமாக இருந்தது. அழுக்கு மூட்டையாக இவ்வளவு கனம், கீழே வைத்துவிட்டு இளைப்பாறலாம் என்று நினைத்தாள். தோளிலிருந்து மூட்டையை கீழே இறக்க முயற்சி செய்தாள். அதற்குள் உள்ளே இருந்தவன், நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன், மூட்டையை கீழே வைக்காதே என்று குரல் கொடுத்தான். மாளிகைக்குள் இருக்கும் அவன்தான் பேசுகின்றான். எவ்வளவு தொலைவில் நடப்பதும் அவன் கண்களுக்கு தெரிகின்றதே. இறைக்கு வைத்தால் நம்மை பற்றி தப்பாக நினைப்பானோ என்று நினைத்தாள் அவள். மூட்டையை தூக்கி கொண்டே நடந்தாள். ஒரு வழியாக வீட்டை அடைந்தாள். கதவை தட்டி, அம்மா, உங்கள் மகன் அழுக்கு துணி மூட்டையை அனுப்பியிருக்கின்றான். நன்கு துவைத்து வையுங்கள். அடுத்த வாரம் வேறு துணி மூட்டையுடன் வருகின்றேன். அப்பொழுது இதை எடுத்து செல்லுகின்றேன். எனக்கு தங்க நேரம் இல்லை. உடனே வீடு திரும்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டாள் அவள். அடுத்த வாரம் தன் 2வது அண்ணனை மூட்டைக்குள் வைத்து கட்டினான் அவன். வழக்கம் போல அவனையும் தூக்கிச் சென்றாள் அவள். வழியில் மூட்டையை வைக்க அவன் முயற்சி செய்தான். மூட்டையை கீழே வைக்காதே, பார்த்து கொண்டே இருக்கின்றது என்றது ஒரு குரல்.
எப்படியோ ஒரு வழியாக அவனது வீட்டை அடைந்தாள். வீட்டு வாசலிலேயே அவளுக்காக துணி வெளுப்பவன் காத்திருந்தான். அவனை பார்த்து அவன் அம்மா, உன் மகன் அழுக்கு துணி அனுப்பி இருக்கின்றான். ஒரு வாரத்திற்குள் எப்படித்தான் இவ்வளவு துணி சேர்கின்றதோ தெரியவில்லை. இதையும் வெளுத்து வையுங்கள். அடுத்த முறை வரும்பொழுது 2 மூட்டை துணிகளையும் எடுத்து செல்லுகின்றேன். இப்பொழுது மிகவும் களைப்பாக இருக்கின்றேன். நான் வருகின்றேன் என்று சொல்லி புறப்பட்டு சென்றாள். தன் 2வது மகனும் வந்து சேர்ந்ததை எண்ணி மகிழ்ந்தான் அவன். களைப்புடன் மாளிகைக்கு வந்து சேர்ந்தான் அவன். என் வீட்டில் துணி மூட்டையை சேர்த்து விட்டீர்களா என்று கேட்டான் அவன். துணி மூட்டையாது? என்ன கனம்! என்னால் தூக்கி கொண்டு நடக்கவே முடியவில்லை. நான் கீழே வைக்க முயன்றால் போதும். எப்படித்தான் உனக்கு தெரியுமோ? உடனே நீ கீழே வைக்காதே என்று குரல் கொடுக்கின்றாய். அதை தூக்கி செல்ல நான் படும் துன்பம் எனக்குத்தான் தெரியும். இனிமேல் அழுக்கு துணி மூட்டையை நான் எடுத்து செல்ல மாட்டேன் என்றாள் அவள். இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் எடுத்து செல்லுங்கள். அதன் பிறகு நானே துவைத்துக் கொள்ளுகின்றேன். துணியை கூட நீங்கள் அங்கிருந்து கொண்டு வர வேண்டாம். இந்த முறை மூட்டை அதிக கனமாக இருக்கும் என்றான் அவன். இதுதான் கடைசி முறை. இனிமேல் மூட்டையை தூக்கிச் செல்ல மாட்டேன் என்றாள். பிறகு வெளியே சென்று விட்டாள். அந்த மாளிகைக்குள் இருந்த விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் திரட்டினான். அவன் அவற்றையெல்லாம் சாக்கு மூட்டைக்குள் போட்டான். புறப்படும் நாள் வந்து